வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நடந்து முடிந்த சரிகமப சீனியர் சீசன் 5ல் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர், கோல்டன் பர்ஃபார்மர், யார் எலிமினேட் ஆனாங்க, எதுக்காக எலிமினேட் ஆனாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. இந்த வாரம் 1-on-1 ரவுண்டில் எல்லா கண்டஸ்டண்ட்டுமே சூப்பராக பாடினாங்க. அதில் இந்த வாரம் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, ரோஜா ரோஜா பாடலை பாடின நம்ம சபேஷன் தாங்க இந்த வாரத்திற்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கினார். இந்த அவார்டை ஸ்வேதா மேம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பாட்டை ரொம்பவுமே சூப்பராக பாடினாங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் பேனலில் இருக்கிற எல்லாரும் பாராட்டினதுனால பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் நம்ம சபேஷனுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக என்னென்னா கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு. இந்த வாரத்திற்கான கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு வேறு யாருக்கும் இல்லைங்க, நம்மளோட அறிவழகன் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அறிவழகனோட அந்த பாட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால் மிகையாகாதுங்க. இந்த வாரத்திற்கு இவருக்கு தாங்க கோல்டன் பர்ஃபார்மரான வீக் அவார்டு கிடச்சிது. அடுத்ததாக சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு கிடச்சதுன்னா சுஷாந்திகாவுக்கு தான் இந்த வாரத்திற்கான சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு இந்த 1-on-1 ரவுண்டில் கிடச்சதுங்க. அடுத்ததாக இந்த 1-on-1 பேட்டிலில் யாரெல்லாம் எலிமினேட் ஆனாங்கன்னு தான் பார்க்க போகிறாங்க. இந்த வாரம் நடந்த 1-on-1 பேட்டிலில் கோல்டு வாங்கினவங்கெல்லாம் சேஃபர் ஜோனுக்கு போயிருக்காங்க. கோல்டு வாங்காதவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனுக்கு வர்றதா அர்ச்சனா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஹரிக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதாவது விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீஹரி கோல்டுக்கு நிகரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் அவர் டேஞ்சர் ஜோனில் இல்லைன்னு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகிறாங்கன்னு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவங்க தான் சொன்னாங்க. அதாவது 16 வாரமாக நாங்கள் எல்லாருமே நீங்கள் பாடின பாட்டை கேட்டுட்டு இருக்கோம், நாங்கள் மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம், நாங்கள் தான் உங்களுக்கு கமெண்ட் சொல்லிகிட்ருக்கோம். இதனால் இந்த வீக்கில் இத்தனை வாரமாக பாடின இந்த குமுலேட்டிவ் ஸ்கோர் மற்றும் இந்த வீக்கில் பாடின பாட்டோட ஸ்கோரை வச்சு ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் டேலண்டர்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க தான் நன் அதர் தென் தரங்கிணியை நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐ எம் ரியலி சாரி, ஒவ்வொரு டைமும் நான் தான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணணும், இப்படி இதுதான் என்னோட வேலை, இப்படி சொல்கிறப்ப தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு, இது இவங்க கொடுத்த வேலை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் தரங்கிணி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட்னு சொன்னால் அது மிகையாகாது. எல்லாருமே தரங்கிணிக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கப்புறமா தரங்கிணியை எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணாங்க. இந்த சரிகமப்ப சீனியர் மேடையில் தரங்கிணி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு எமோஷ்னலாக எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த வாரம் தரங்கிணி எலிமினேட் பண்ணதில் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? யார் எலிமினேட் ஆயிருந்தா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னு தோணுச்சோ மறக்காமல் சொல்லுங்கள். இது இத்தனை வாரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்கோரை வச்சு தான் எலிமினேட் பண்ணதா ஸ்ரீனிவாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சரிகமப்ப ரிலேட்டட் வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.